நமக்கு எவ்வளோதான் திறமைகள் இருந்தாலும் நம்ம சரியான பிளேஸில் ஒர்க் பண்ணுறோமா அப்படின்றத இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு தெரிய வருங்க. அதாவது ஒரு மம்மி கேமல் கிட்ட ஒரு பேபி கேமல் கேட்குதுங்க. அதாவது மம்மி மம்மி நமக்கு மட்டும் ஏன் முதுகில் ஹம்ப் இருக்கு அப்படின்னு கேட்குதுங்க. அதற்கு அந்த மம்மி கேமல் சொல்லுது, நமக்கு டெசர்ட்டில் வாட்டர் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது, அங்கே ரொம்ப சம்மர் அதாவது ஹாட்டாக இருக்கும், அதனால நமக்கு தேர்ஸ்டியாக ஃபீல் பண்ணும்போது வாட்டர் வேணும்ல, அதனால நம்ம அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக இந்த ஹம்ப் இருக்குது அப்படின்னு சொல்லுது. அதற்கப்புறம் அந்த மம்மி கேமல் கிட்ட பேபி கேமல் இன்னொரு கொஸ்டின் கேட்குதுங்க. அதாவது அம்மா அம்மா நமக்கு மட்டும் ஏன் இந்த லெக்கெல்லாம் பெருசாக இருக்குது, டாலாக இருக்குது அப்படின்னு கேட்குதுங்க. அதற்கு அந்த மம்மி கேமல் சொல்லுது, நம்ம டெசர்ட்டில் வாக் பண்ணணும் அப்படின்னா நமக்கு லெக்கு இப்படி டாலாக இருக்கணும், பெருசாக இருக்கணும், அப்போ தான் நம்மளால் ஈஸியாக வாக் பண்ண முடியும் அந்த மணல் மேலே ஏரியா அப்படின்னு சொல்லுதுங்க. அதற்கப்புறம் அந்த பேபி கேமல் இன்னொரு கொஸ்டினையும் கேட்குதுங்க. அம்மா அம்மா நமக்கு மட்டும் ஏன் இந்த ஐலேசஸ்லாம் ரொம்ப பெருசாக இருக்குமா அப்படின்னு கேட்குது. அதற்கு அந்த மம்மி கேமல் சொல்லுது, மணலாக இருக்குமா டெசர்ட் ஃபுல்லாக, அப்போ ரொம்ப காற்றடிச்சிச்சு அப்படின்னா அந்த மண் வந்து நம்ம கண்ணில் படும்ல, அதுலேருந்து நம்ம கண்ணை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகத்தான் நமக்கு ஐலேசஸ்லாம் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. மம்மி கேமல் இன்னொரு கொஸ்டினையும் கேட்குதுங்க. அதாவது அம்மா அம்மா நமக்கு மட்டும் இந்த நாக்கு ஏன் ரஃப்பாக இருக்குது, இவ்வளோ ஹார்டாக இருக்குது, ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு கேட்குதுங்க. அதற்கு அம்மா கேமல் சொல்லுது, டெசர்ட்டில் வந்து ஃபுட் வந்து ஹார்டாக தான் இருக்கும், சாஃப்டாக கிடைக்காது, சாப்பிடணும் அப்படின்னா நமக்கு நாக்கு இவ்வளோ ரஃப்பாக இருந்தால் தான் நம்மளால் ஈஸியாக சாப்பிட முடியும், அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுதுங்க. லாஸ்ட்டாக இந்த அம்மா கேமல் கிட்ட இந்த பேபி கேமல் ஒரு கொஷின் கேட்குதுங்க. அம்மா அம்மா டெசர்ட்டில் இருக்கிறதுக்காக நமக்கு எல்லா குவாலிட்டிஸும் நம்மக்கிட்ட இருக்குது, அப்படி இருக்கும்போது நம்ம ஏமா ஜூவில் இருக்கோம் அப்படின்னு கேட்குதுங்க. அதற்கு அந்த அம்மா கேமல் எந்த ஆன்சர் பண்ணாமல் அமைதியாக இருக்குதுங்க. இதில் நமக்கு சரியான லெசனுங்க. இந்த ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டோரி. அதாவது என்னென்னா, நமக்கு எவ்வளோதான் திறமைகள் இருந்தாலும் நம்ம சரியான இடத்துல இல்லை அப்படின்னா நம்ம திறமைகள் எல்லாமே நமக்குள்ளே பதிஞ்சு போயிருங்க. அதனால எப்போவுமே நம்ம சரியான பிளேஸை சூஸ் பண்ணணும், ரைட்டான இடத்துல இருக்கணும் அப்படின்றத இந்த ஸ்டோரியிலேருந்து நாம் கற்றுக்கணுங்க. அதனால நீங்களும் சரியான இடத்த சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரியை நான் முடிக்கிறேன். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.